சரி பிள்ளைகள், அப்ப நாம ஜெனரல் நாலேஜ் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வரோம். எக்ஸாம் நெருங்கிட்டேனே 2023 24 லாஸ்டா நடந்த பாஸ் பேப்பர் செய்துட்டு வரோம். அப்ப நாம 13, அதாவது 11 12 13வது கேள்விகள் ஐக்யூல செய்தோம். டைம் கிடைக்கல எல்லா கேள்வியும் போடுறதுக்கு. ஆகவே நாம தொடர்ச்சியாக 14ல இருந்து 20வது கேள்வி வரை இந்த வீடியோல பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம், சரியா? என்ற நேரம் இல்லை. ஆகவே நேரம் இல்லை என்ற அடிப்படையில் கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு போவோம். அப்ப குயிக்கா பார்த்துட்டு போனா உங்களுக்கு அந்த இந்தந்த விடயம் தான் என்று விளங்கிட்டீங்கடா அந்த இலகுவாக நாம் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். சரி, அப்ப நாம முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவதுன்னா 14வது கேள்வியை பார்ப்போம். 14வது கேள்வி: நீர் சேகரிக்கப்படும் ஒரு தொட்டிக்கு இரு திருகுபிடிகளின் மூலம் நீர் கிடைக்கப்படுகிறது. அப்ப ரெண்டு பைப் யூஸ் பண்றாங்க, அதாவது ஒரு ஒரு தொட்டிக்கு நீர் பாய்ச்சுறாங்க, ரெண்டு பைப். சரி, அப்போ ஒரு தொட்டி ரெண்டு பைப் மூலம் நீர் பாய்ச்ச போறாங்க. ரெண்டு பைப் மூலம் நீர் பாய்ச்ச போறாங்க. ஏ பி என்ற பைப்புன்னு வச்சுக்கோ. ஏ பி என்ற பைப்புன்னு வச்சுக்கோ, சரியா? ஏ இதை பி என்ற பைப்புன்னு வச்சுக்கோ. சரி, ஒன்று தனியே தொட்டி நீரை நிரப்புவதற்கு ஒரு மணித்தியாலம் எடுக்கிறது. ஒரு பைப், இப்போ ஏ பைப்புக்கு 1 ஹவர் எடுக்கலாம். ஏ பைப்புக்கு 1 ஹவர் எடுக்கிறான் தனியே நீரை நிரப்புவதற்கு. திருகுடி ரெண்டாவது பி பைப்புக்கு நான் போட்டிருக்கேன் ஏபி, ரைட்? ரெண்டாவது பைப்புக்கு ரெண்டு திருகுடி ரெண்டு தனியே நீரை நிரப்புவதற்கு 2 மணித்தியாலம் எடுக்கு, 2 ஹவர் எடுக்கு. அப்ப இவர் கொஞ்சம் ஸ்லோ என்ன, அதாவது ஃப்ளோ ரேட். இதால வர தண்ணீர வீதம், பாய்ச்சல் வேதம் வீதம், நீர் பாய்ச்சல் வீதம் குறைவு. அப்ப இதுக்கு 2 ஹவர் எடுக்குது. ஓகே. இரு திருகுடிகளுக்கும் ஒரே நேரத்தில் தொட்டியை நீர் நிரப்புவதற்கு எவ்வளவு? இப்ப ரெண்டையும் ஒரே கணத்துல திறந்து விடுறாங்க. விட்டா இது எவ்வளவு டைம்ல வரும்? சரி, அப்ப இதை இப்படி சொல்லுவோம். இதை கொஞ்சம் இலகுவாக நாம பார்ப்போம், சரியா? சரி, இப்ப இதுல உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் இருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இதுல விளங்கும். நான் ரெண்டையும் தனியா தனியா எடுத்திருக்கேன், சரியா? இலகுவாக்கான்னு எளியாவே செய்து வைத்திருக்கேன். ஏ பி என்று தனியா வைத்திருக்கேன். இது பைப்பா ஏண்டா இது, அதாவது ஜாடி வித்தியாசம் இல்லை. தொட்டி ஒன்றுதான், இதுவும் அதே தொட்டி தான், இதுவும் அதே தொட்டி தான், இதுவும் அதே தொட்டி தான். ஏ பைப்பால 1 ஹவர், பி பைப்பால தெரிஞ்சா 2 ஹவர். அப்படின்டா ரெண்டுக்கு ஒன்றெண்ட வீதம், அதாவது நீர் எடுக்கிறதுக்கான டைம். டைம் என்ன? ஒன்றுக்கு ரெண்டு, அதாவது ஒன்றுக்கு ரெண்டு தான் நீர் நிரப்புவதற்கான டைம். இல்லைங்களா? நீர் நிரப்புவதற்கான டைம், சரியா? அப்ப இதை நீங்க ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கீங்க, சரியா? நான் நேர் மாறா போட்டது தேவையில்லை நமக்கு. ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கோ, ஒன்றுக்கு ரெண்டு வீதம். சரி, இப்ப இங்க பாருங்க. இதுல நேர்மாறு விகித சமன்கள், அதுக்காண்டி தான் நான் அப்படி போட்டது. ஆனா நாம டிரெக்டாவே பார்ப்போம். இதுல நேர்மாறு விகித சமன்கள் அப்படின்னா என்னண்டா, சரி இப்படி பார்ப்போமே. இதுல நேர்மாறு விகித சமன்கள் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது ஒண்டிங்கில் ஒன்று தானே ஒன்று. இதுல நேர்மாறு ஒண்டிங்கில் ரெண்டு ஈக்குவல். இதுல அதாவது ரெண்டு பைப்பையும் திறந்து விட்டா நான் டி டைம் எடுக்கொண்டு வச்சுக்கிறேன். ஏஎம்பியையும் திறந்து விட்டா, ஆகவே ஒண்டிங்கில் டி. அப்ப இதை தீர்த்தா டி வரும். இதை நீங்க ஒரு சமன்பாடு எத்தனை இருந்தாலும் அதுல டைம்ல நேர்மாற கூட்டி விட்டீங்கன்னா என்ன, எல்லாம் ஒண்டா சேர்ந்து நேர்மாறு சமனா வரும் என்பதை மட்டும் விளங்கி கொள்ளும், ரைட்டா? ஆகவே இது ஒன்று பிளஸ் ஒன்று மூணிங்கில் ரெண்டு, ஒன்னரை மூணிங்கில் ரெண்டு ஒண்டிங்கில் டி. ஆகவே டி சமன் ரெண்டிங்கில் 3 ஹவர். மினிட்ஸுக்கு மாத்தினா 60, 40 நிமிஷம். இது விளங்கிட்டா? சரி, நான் இதை நாம எப்படி விளக்குறேன்டா, இப்ப இங்க என்ன மாறலி இல்லையே, கனவளவு மாறலி. கனவளவு மாறலி கொஞ்சம் டீப்பா செல்றேன்டா. சாதாரணமாக இப்ப ஐக்யூ செய்யறவங்களுக்கு ஓகே, இப்படி இப்படி தாண்டி விளங்கிட்டீங்கன்னா நேர்மாறு இப்படி கேள்வி வந்தா ஒவ்வொரு டைம்லையும் நேர்மாற போட்டு போட்டு கூட்டி ஈக்குவல் பண்ணி விட்டீங்கன்னா விட வரும். ஆகவே இதுல ஒரு அர்த்தம் ஏன் செய்யறோம்னு விளங்கத்தானே வேணும். சரி, இப்ப கனவளவு மாறி. இப்ப கனவளவுக்கு நேரத்துக்கு என்ன சம்பந்தம்? கனவளவுக்கு நேரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ளோ ரேட். அதாவது ஒன்று ஃப்ளோ ரேட்னு சொல்றது, ஃப்ளோ ரேட்னு சொல்றது நான் ஆறுன்னு சொல்றேனே. ஃப்ளோ ரேட்னு சொல்றது, ஃப்ளோ ரேட்னா இந்த பைப்பால வாரது. கனவளவு வின் கீழ் நேரம். நம்ம சொல்லுவோமே மீட்டர் கியூப் பெர் செகண்ட்.
அப்படிதான் நாம சொல்றது மீட்டர் கியூப் பெர் செகண்ட். இவ்வாறான வார்த்தைகளை நாம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆகவே ஆகவே நான் சாதாரணமாகவே சொல்லிட்டு போறேன். இதர ஃப்ளோரேட்டையும் இதர ஃப்ளோரேட்டையும் கூட்டுனா இதர ஃப்ளோரேட்டுக்கு சமனா வரணும். இது ஒரு தியரி மாதிரி வச்சுக்கிங்க. சரியா? இன்னும் டீப்பா போனா பிசிக்ஸா போய் தரும் என்ன. ஆகவே இதர ஃப்ளோரேட்டையும் கூட்டுனா என்னத்துக்கு சமனா வரணும்? ஓகே, இதை நம்ம ஒன்று மாத்திரம் என்ன. இது ஒன்று, இது ரெண்டு. நான் நேர்மாறா போட்டேன், பரவாயில்ல, ஒன்றுக்கு ரெண்டுலேயே வச்சுக்குவோம். ஆகவே இதர ஃப்ளோரேட்டையும் அதர ஃப்ளோரேட்டையும் கூட்டினா என்னத்துக்கு வரணும்? இதர ஃப்ளோரேட்டையும் வி இங்கில் 1, அதர ஃப்ளோரேட்டையும் வி இங்கில் 2, வி இங்கில் டி. ஆகவே வி எல்லாம் விட்டுப்பாடு ஹாஃப்ல ஒன்று பிளஸ் ஹாஃப்ல ஒன்று இங்கில் டி. ஆகவே 40 நிமிஷம் இந்த சமன்பாட்டுக்கு வந்துடுவோம். ஆகவே நாம் இந்த சமன்பாடு ஏன் எடுத்தோம்ன்றதை விளங்கிக்கிறோம். விளங்கிட்டா? அவை இந்த சமன்பாடு ஏன் எடுத்தோம்னா இதுக்காண்டித்தான். ஆனா பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் பெருசா தேவையில்லை. ஐக்கிய செய்யற போறவங்களுக்கு இப்படி கேள்வி வந்தா தலைகளா போட்டு போட்டு கூட்டி விட்டீங்கன்னா சரியா? சரி. அடுத்தது 15வது கேள்வி. 2000ஆம் ஆண்டில் அக்ரமின் தந்தையின் வயது அக்ரமின் வயதின் 4 மடங்காகும். இப்ப 2000ஆம் ஆண்டை பாத்தீங்கன்னா அக்ரம்ட வயதை நாம எக்ஸ் வச்சுக்கிட்டோம்டா தந்தையிட வயது 4x. இது எப்ப? 2000ஆம் ஆண்டு. 4 மடங்கு. இவருக்கு 10 வயசுண்டா இவருக்கு 40 வயசு. அப்படி அக்ரம் பிறந்தால் 1990ஆம் ஆண்டுல பிறக்காரு. அப்படின்னா உண்மையா 10 வயசு என்ன? உண்மையா எக்ஸ் என்ன 2000ஆம் ஆண்டுல 10 வயசு. 90ஆம் ஆண்டு பிறந்தவருக்கு 2000ஆம் ஆண்டு 10 வயசு. அப்ப வாப்பட வயசு எத்தனை? அப்பட வயசு 40 வயசு. எவ்வாண்டில் அக்ரமின் தந்தையின் வயது? அக்ரமின் வயது இருமடங்கு. சரி, இப்ப ரெண்டு பேர வயசையும் கண்டுபிடிச்சிட்டேன் தானே. இவருக்கு 2000ஆம் ஆண்டு 10 வயசு, 2000ஆம் ஆண்டு வாப்பாக்கு 40 வயசு. சரி, இப்ப இதுல என்ன மாறாது? மடங்கு மாறும். ஆனா இவருக்கு ஒரு வயசு கூடுதுன்னு வச்சுக்கோமே. 2011 வயசு. இவருக்கு எத்தனை வயசு? அவருக்கும் ஒரு வயசு கூடும். அதாவது ரெண்டு பேருக்கு இடையிலான டிஃபரன்ஸ் மாறாது. வயதுகள்ல மடங்கு மாறும், கூட்டுத்தொகை மாறும். ரைட்? பிரித்தல் பிரித்தல் பெருக்கல் மாறும், மடங்கு. கூட்டுத்தொகை மாறும், ஆனால் இடையிலான வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் மாறிலி. ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் மாறிலி. இது விளங்குதா? ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் எப்பயும் மாறும். வயதுகள்ல ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் மாறலி. இதை கொஞ்சம் விளங்கிக்க. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் மாறலி என்றால் இந்த 30 என்பது மாறாது. இவ்வளவு வரையும் விளங்கிட்டா? இவ்வளவு வரையும் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்ப நாம செய்ததுக்கு போவோம். கொஞ்சம் இருங்க. சரியா? அப்ப உங்களுக்கு சேரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப 2000ஆம் ஆண்டு எக்ஸ் என்ன? ஆகவே 4x. 1900 ஆண்டு பிறந்திருக்காரு. அப்ப இவர் 0. அப்ப 2000ஆம் ஆண்டு இவருக்கு 10 வயசு, இவருக்கு 40 வயசு. இப்ப எத்தனையாம் ஆண்டு சரியா? அதான் கேள்வி. இவர வயசு வை, இவர வயசு 2y. அந்த y தான் கேள்வி. அதானே. இப்ப உதாரணமா ஒரு எத்தனையாம் ஆண்டு, உதாரணமா 2020ஆம் ஆண்டு வச்சுக்கோமே. 2020ஆம் ஆண்டு நான் விட 2020ஆம் ஆண்டு இவர வயசு y. அப்ப இவர வயசு நான் ரெண்டு ரெண்டு மடங்கு. எப்ப ரெண்டு மடங்காக இருக்கும் என்பதுதான் கேள்வி. ஆகவே இவர் 2y. நமக்கு தெரியும் வயசு என்னையாக இருந்தாலும் இவற்றுக்கு இடையிலான மைனஸ், அதாவது வித்தியாசம் மாறாது. விளங்கிட்டா? வித்தியாசம் 30 வயசு. அதாவது 1990ஆம் ஆண்டு அவருக்கு வயசு 30 இருக்கும் பாப்பாக்கு. ஏன் வித்தியாசம் 30. 30 செய்ய 0. 44x செய்ய எக்ஸ் எத்தனை? 30. ஆகவே வித்தியாசம் மாறாது. ஆகவே 2y, அதாவது 2 மடங்காக இருக்கும். 2y செய்ய y 30. 2y செய்ய y 30. 2y செய்ய y சமன் 30. y சமன் 30ண்டா தம்பிட வயசு, அதாவது மகண்ட வயசு 30. மகண்ட வயசு எப்ப 30 இருக்கும்? 2000ஆம் ஆண்டு பிறந்த ஒருத்தருக்கு எப்ப 30 வயசு வரும்? சாரி, 2000 ஆண்டுல அவர் பிறந்து 1990ஆம் ஆண்டு என்ன? 1990ஆம் ஆண்டு பிறந்தவருக்கு எப்ப 30 வயசு 30 வயசு வரும்?
2020ஆம் ஆண்டு. இல்லைங்களா? ஆகவே இப்ப எத்தனை வரைக்கும் 2000ஆம் ஆண்டு 10 வயசு. ஆகவே 30 வயசு ஆரண்டா 20 வருஷம் கூடணும். ஆகவே எப்ப 2020ஆம் ஆண்டு. அவ இது இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? அதாவது மிக முக்கியமான ஒரு தியரியை என்ன போச்சுங்க, வயது கணக்குகள்ல வயது கணக்குகள்ல வித்தியாசம் வித்தியாசம் மாறுபடாது, மடங்குகள் அனைத்தும் மாறுபடும். சிலாக்கள் நினைப்பீங்க இன்னைக்கு 2 மடங்கு, இவர் 2000 ஆண்டு 1 மடங்கு, அவருக்கு 4 மடங்குண்டா அந்த 4 மடங்கு மாறாக்க முடியும். அப்படி மாறாம இருக்குமா? மடங்கு ஆயிட்டு போகுமா வயது? இவருக்கு 20ண்டா, இவருக்கு 10ண்டா, இவருக்கு 40, இவருக்கு 20 ஆகல, இவருக்கு 80 ஆயிருமா? அதானே 10 வருஷம் தான் அவருக்கு கூடி 10 வருஷத்துல அவருக்கு எப்படி 4 மடங்கு ஆகுது. மடங்குகள் மாறும். புரியுங்களா? ஆனா அதுக்கு இடையில இன்னும் வேற ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது நமக்கு இங்க தேவையில்லை. மாறாது. மாறிலி எது? மாறிலி என்பது வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். சரி, அடுத்தது கேள்வியை பார்ப்போம். சித்திப்புள்ளி 40 ஆக 16வது கேள்வி. சித்திப்புள்ளி 40ஆக இருந்த ஒரு பரீட்சை 5 மாணவர்கள் தோற்றாங்க. அவர்கள் அனைவரும் சித்தி அடைந்த அதே வேளை அவர்கள் பெற்ற புள்ளிகளின் கூட்டுத்தொகை 205. 40 தான் மினிமம். எல்லாரும் சித்தி அடைஞ்சிட்டாங்க. எல்லாரையும் கூட்டுனா 205. இரு மாணவர்கள் கூடுதலான புள்ளிகளையும் இரு மாணவர்கள் குறைவான புள்ளிகளையும் பெற்றார்கள். அப்படின்னா என்ன? பெற்ற 2 மாணவர்களும் சமனான புள்ளிகளை தான் பெற்றிருக்கேன். 2 பேரும் கூடுதலான புள்ளிண்டா 45னா 45 2 பேரும். ஒரு ஆள் 44 45ண்டா அது ஒரு ஆள் தான் கூடுதலான புள்ளி. ஆகவே கூடுதலாக புள்ளி பெற்றவர்கள் எக்ஸ் எக்ஸ். விளங்குதா? குறைவாக புள்ளி பெற்றவர்கள் வையிண்டா அவரும் வை தான். ஆகவே இடையில நடுவுல புள்ளி பெற்ற ஒரு ஆள் இருக்கார். விளங்கிட்டா? சரி, இப்ப குறைவான புள்ளிகளையும் பெற்றால் மற்றைய மாணவன் நடுவுல இருக்கிறவர புள்ளி தான் கேள்வி. இப்ப 205 மொத்தமே 205. 40 மினிமம். எல்லா 5 மாணவர்கள் 40 பெற்றா 5 மாணவர்கள் 40 பெற்றா 200 தான் பெறலாம். ஆகவே மத்த இப்ப இவக 200 பெறணும் கட்டாயம். எல்லாரும் பாசே. விளங்குதா? 40 புள்ளிய 5 பேரும் பெற்றால் 200 தான். ஆக 205 பெற்றிருக்காங்கண்டா 5 புள்ளியத்தான் கூட பெற்றிருக்காங்க. அப்ப 5 புள்ளியத்தான் பிரிக்கணும். 5 புள்ளியை தான் பிரிக்கணும். எல்லாருக்கும் ஒன்று 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 தான் கூட பெற்றிருக்காங்கன்னு போட்டா பிரிச்சுட்டா போச்சு. ஆனால் ஆனால் ஒன்று 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 குழப்பம். இது ஒரு கொஞ்சம் லொஜிக் தான். ஒன்று 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 எடுக்கல 41 எல்லாரும் சமனா வந்துருமே. ஆகவே ஒரு ஆள் ஒன்றுக்கும் குறையத்தான் பிரிக்கணும்டா. ஆகவே இவர் 0, அதாவது இவர் 40, இவர் 40. ஆகவே 2 பேரும் 40 40. ஆக குறைய பெற்றார்கள் 40 40. சரி, இப்ப மிச்சம் எத்தனை இருக்கு நமக்கு? 5 இருக்கு. 5 3 பேருக்கு பிரிக்கணும். 5 3 பேருக்கு பிரிக்கணும். அதாவது y z பிரிக்கணும். ஆனா y சமன். அப்படின்டா 5 பிரிக்கவங்களை எப்படி பிரிக்கலாம்? 2 2 ஒன்றுண்டான பிரிக்கலாம். ஒன்று ஒன்றுண்டா 3 அது குறைஞ்சி வந்துடும். ஏண்டா இவங்கிற வையோ விட இவர் குறைய வரணும். அப்ப ஒன்று ஒன்று 3 பிரிக்கலாம். 2 2 ஒன்றுனா பிரிக்கலாம். ஆகவே இவர் பெற்றது 2, இவர் பெற்றது 2, இவர் பெற்றது 1. அதாவது 2 42 42 41. ஆகவே விட 41. விளங்குதா நான் என்ன சொன்னேன்? இது லொஜிக்கான கேள்வி. இது கொஞ்சம் லொஜிக்கான கேள்வி. நான் எப்படி செய்யிருக்கேன் விடையும் காட்டுறேன். லொஜிக்கான கேள்வி உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அப்ப இந்த இந்த செய்திருக்கிறதுல இருந்து கொஞ்சம் லொஜிக்காக விளங்கிக் கொள்ளுங்க. டோட்டல் 205. அப்ப 5 பேரும் 40 பேர் 200. அவை 2 2 புள்ளி. பெஸ்ட் 2 பேரும் 40 பெற்றிருக்கணும். ஏன் நாம சொன்னபடி என்ன 5 ஒன்று 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 பிரிக்கல. ஆகவே ஒன்று குறைய பெற்றார்கள். எக்ஸ்ட்ராவா 40ஓட கூட, அதாவது 41 41 41 41 பிரிக்கல 40 பெற்றார்கள் கட்டாயம் வேணும். ஆகவே அது முடிஞ்சு 80 ஃபெய்த். இப்போ ஒரு ஆள் எக்ஸெண்ட புள்ளி பெற்றுப்பாரு, அது நமக்கு தெரியும். அப்போ கூடுனவர் 42 42 கட்டாயம் பெற்றிருக்கணும் 84. ஆகவே மிச்சப்பட்டால், அதாவது இவ 2 வரும் 84, இவ 2 வரும் 80. ஆகவே மிச்சம் எத்தனை? 1 41. இல்லைங்களா? சும்மா லொஜிக்கான கேள்வி. அதாவது செய்தெடுக்கிற கேள்வி இல்லை, லொஜிக்கா சும்மா பார்த்து கேள்வி. அடுத்தது அடுத்தது பாருங்க, 17வது கேள்வியை பார்ப்போம். சரி, அடுத்தது ஒரு வட்டி கேள்வி.
திருப்பெரேரா வாங்கிய ஏயில் இருந்து 18% ஆண்டு எளிய வட்டி வீதத்தில் 50,000 வாங்குறாரு, கடனாக பெறுறாரு. அதே வேளை வங்கி பியில் இருந்து 75,000 கடனாக பெற்றார். ஓராண்டிற்கு பின்னர் அவர் ஒவ்வொரு கடனிற்காகவும் ஒரே தொகை வட்டியை கொடுத்தார். வட்டி சமன் காசி மாதம் அப்படின்னா 50,000க்கும் நம்ம 1,000 வட்டி கொடுக்காரு வருஷத்துல. 75,000 1,000 தான் வட்டி கொடுக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 50க்கும் அதான் கொடுக்காரு, 75க்கும் 1,000 தான் கொடுக்காரு. ஆகவே பியில வட்டி எடுத்தா அவருக்கு என்ன லாபமா தான் வட்டி உரைய. இப்ப கேள்வி, பியின் ஆண்டு எளிய வட்டி வீதம் என்ன? பியின் ஆண்டு எளிய வட்டி வீதம் என்ன? ஓகே, நம்ம செய்ததுக்கே போய்த்துருவோம். சரி, இப்ப பாருங்க, பியில எளிய வட்டி வீதம் என்ன? 17வது கேள்வி. அப்ப இது நான் இலகுவாகத்தான் நோமலா தான் செய்திருக்கேன். அதாவது ஏட வட்டி வீதம், ஏட வட்டி வீதம் எவ்வளவு? இங்க பாருங்க, ஏட வட்டி வீதம் எத்தனை? 18%. 50,000. நோமலா யோசிங்க, பெருசா இது சேர்த்து 50,000. ஆனா ரெண்டுக்கும் வட்டி சமம். சரி, 50,000 நான் ரெண்டா பிரிக்கேன். 25,000 25,000. 50,000 நான் ரெண்டா பிரிக்கேன். 25,000 25,000. விளங்கிட்டா? 25,000க்கு 25,000க்கு எவ்வளவு வீதம்? நோமலா பெருசா பெருசா யோசிக்காதீங்க, சரியா? பெருசா யோசிக்கவா, நோமலா செஞ்சுட்டு போ. அரைவாசிக்குரிய வட்டி, நம்ம வட்டி செலுத்துவோம்னு வச்சுக்கோங்க, வீதம். அரைவாசிக்குரிய வட்டி இங்க 3 மடங்கு, 25 25 25 3 மடங்கு என்ன? அவை இதுல 9ம் இதுல 3ம் சமன், 3 மடங்கும் சமன். விளங்குதா விளங்கலையா? விளங்கிருக்கும் நினைக்கிறேன். அப்படின்டா இதுல சின்ன ஒரு புள்ள இருக்கு. 18 2ஆல பெருக்கி 3ஆல பெருக்கிற மாதிரி. 18 3ஆல பிரிச்சா 6 வீதம். 6 தர 2 12 வீதம் தான் விடு. என்ன நேர்மாறு வீத சமன், கூட கூட குறையும். புரியுதா? ஆகவே 75,000 வட்டி 12 வீதம். இன்னும் கொஞ்சம் இப்ப சாதாரணமா எப்படி செய்யணும் விளங்கிட்டானே. இது 3 மடங்கு பிள்ளைகள். இந்த இதுக்கு இடையிலான விகிதத்தை வித்தியாசத்தை பார்க்கிறோம். இது 25 25,000 சொல்லக்கூட இதுக்கு விகிதம் எத்தனை? 2 கொண்டு, வீதம் 2 கொண்டு. ஆகவே மொத்தம் 3 மடங்கு. ஆனா ரெண்டுக்கும் வட்டி சமன், ரெண்டுக்கும் வட்டி சமன். இல்லாட்டி நீங்க இப்படி செய்யும். சரி, நீங்க இது விலங்கலன்னு வச்சுக்கோமே. இதுக்கு வட்டி எவ்வளவு? 50,000க்கு வட்டி எவ்வளவு? 50,000. ஓகே, 50,000க்கு வட்டி எவ்வளவு? 100க்கு 18. வருஷம் முடிய 100க்கு 18. இந்த அதே வட்டியைத்தான் 75,000க்கு செலுத்துவாங்க. 75,000க்கு செலுத்த போறாங்க, 75,000க்கு செலுத்த போறாங்க. 100க்கு எவ்வளவு வட்டி வீதம்னு சரியா? இப்ப சரியா? எவ்வளவு வட்டி வீதம்னு சரியா? இப்ப 50,000 இது 25,000தால சுருக்குனா இது 2 முறை, இது ஒரு முறை, சாரி இது 3 முறை. சரியா? இப்ப இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் வட்டி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு வீதம் தானே 100 100 வட்டி பட்டும், அந்த 100 போட்டுக்கவே தேவையில்ல. இப்ப 3, இது ஒரு முறை, இது 6 முறை, 6 2 12. அப்ப எக்ஸ் என்பது 12 வீதம். விளங்கிட்டா? எக்ஸ் என்பது 12 வீதம். இதைத்தான் நான் இலகுவாக இங்கே போட்டிருக்கேன். இது விளங்காத ஆக்கள் உங்களுக்கு இப்படி நேராக இப்ப இப்ப இது விளங்கிட்டு இருக்கீங்கன்னானே. ஆகவே இது இலங்குவாக விளங்கி. சரியா? பெரிய ஒரு விடயம் இல்லை, வட்டி சமன், அவ்வளவுதான். சரி, 18வது கேள்வி. திரு கொஸ்தா தனது உயிலின் தனது சொத்துக்களின் 3 பிள்ளைகளுக்கிடையே பின்வருமாறு பிரிக்காரு. மூத்த மகனுக்கு 17,5 மில்லியன் வியாபார சொத்து, 15,5 மில்லியன் கொடுக்காரு. மகளுக்கு 12,5, இளைய மகனுக்கு 15. சரி, இப்ப அத்துடன் திரு கொஸ்தா தனது வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணமாகி 50 மில்லியன், 5 கோடி ரூபாய் இருக்கு. சரி, 50 மில்லியனு 50 வீதத்தை தனது மூத்த மகனுக்கும், 50 வீதம் எவ்வளவு? 25 மில்லியன். 25 மில்லியனு மூத்த மகனுக்கும் மகளுக்கும் சமனாக, மூத்த மகனுக்கும் மகளுக்கும் 25 மில்லியனை ரெண்டா பிரிச்சு கொடுக்காரு. அவ 12,5 ஏன் 2 பேருக்கும் சமனாக கொடுக்காரு, 12,5. அப்ப இவருக்கு நேரத்தோட 17,5 கிடைச்சிருக்கு மூத்த மகனுக்கு. இப்ப 12,5 ஆகவே 30 மில்லியன் இவர டோட்டல். மகளுக்கு 12,5 நேரத்தோட, அப்ப இப்ப இவருக்கு 25 டோட்டல்.
இளைய மகன் 15, அப்ப இளைய மகன் மீதி 50 வீதத்தை இளைய மகனுக்கு கொடுக்காரு. ஆகவே 12 தசம மீதி எவ்வளவு 50 வீதம்? 25 மில்லியன். இளைய மகனுக்கு கொடுத்தா அவ 30 என்ன, 25, சாரி 40 என்ன, 40 மில்லியன். அப்ப இவருக்கு 30, இவருக்கு 25 மில்லியன், இவருக்கு 40 மில்லியன் டோட்டல். இதுக்கு இடையிலான வீதம் 30க்கு 25க்கு 40க்கு இடையிலான வீதம் தான் கேள்வி. 30, 25, 40க்கு இடையிலான வீதம் என்ன? அப்ப 17.5, 12.5, 15, திருப்பி 12.5, 12.5, 25 கொடுக்காரு. அவை மொத்தம் 30, 40. ஆகவே 6க்கு 5 கட்டு, அதாவது 5ஆல சுருக்குனா 6 முறை, 5ஆல சுருக்குனா 5 முறை, 5ஆல சுருக்குனா 8 முறை. இதான் 18வது கேள்விக்குரிய விட. இலகுவான கேள்வி என்ன. சரி, அடுத்தது பாருங்க. 19வது கேள்வி பார்ப்போம். 19வது கேள்வி என்ன? 900 மாணவர்கள் உள்ளனர் ஒரு பாடசாலையில. 900 மாணவர்கள் உள்ளனர். முதற் பிரிவு, இடைப்பிரிவு, மேற்பிரிவு ஆகியவற்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 3க்கு 2க்கு 1. 900த்துல மொத்தம் மொத்த பங்குல 3 பங்கு. மொத்த பங்கு எவ்வளவு? 3க்கு 2க்கு 1. 3 + 2 + 1. அப்படிதானே பங்கு பார்க்கிறேன். 6. மொத்தம் 6ஆ பிரிச்சு 3 பங்கு. 900 6ஆ பிரிச்சு 3 பங்கு முதற் பிரிவு. 900 6ஆ பிரிச்சு 2 பங்கு இடைப்பிரிவு. 900 6ஆ பிரிச்சு 1 பங்கு மேற்பிரிவு. 900 6ஆ பிரிச்சு எத்தனை? 150. 150ல 3 450. 150ல 2 300. 150ல 1 150. ஆகவே இப்ப சரி, 450க்கு 300க்கு 150. ஓகே. இடைப்பிரிவில் உள்ள மாணவர்கள் 20 வீதமானோர். இடைப்பிரிவில் இருக்கிறார்கள் எத்தனை பேரு? 300 பேர். 300ல 20 வீதம் எத்தனை? 300ல 20 வீதம் எத்தனை? 300ல 20 வீதம் எத்தனை? 20 வீதம். ஆகவே 2 சைபரை வெட்டினோம், 2 60. சரி, சங்கீதத்தை ஒரு பாடமா எடுக்காங்க. கேள்வியே அதான். சங்கீதத்தை பாடமா எடுக்கிறார்கள் எத்தனை பேரு? 60 பேர். விளங்கிட்டா? சும்மா சாதாரணமாக ஒரு இதா பாக்குறது. சரி, நான் விடைக்கும் போறேன், தேவையானவங்க எடுத்து வச்சுக்கிங்க. 3க்கு 2க்கு 1. மியூசிக் 20 வீதம். ஆக மொத்தம் 6 பங்கு. 6ல 2 பங்கு தான் இவங்க. ஆகவே அதுல 20 வீதம். நான் டிரெக்டாகவே போட்டேன். 20 வீதம் 0.2 அல்லது எங்கில் 100. ஆகவே மொத்த விட 60. விளங்கிட்டா? விளங்கி, நான் அங்க சொன்னதே விளங்கியிருக்கும். அதை நான் இங்க ஷோர்ட்டாக தான் செய்து வச்சிருக்கேன். இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் என்ன சொல்றேன்னா அதை மாதிரி செய்யுங்க. அதாவது மொத்தம் 6 பங்கு. 6ல 900 பங்கு 300. 300ல சாரி 150. 150ல 2 பங்கு 300. 300ல 20 வீதமானவர்கள் தான் சங்கீதத்தை பாடமாக எடுக்காங்க. 20வது கேள்வி பாருங்க. ஒரு பக்கத்தின் நீளம் 100 சென்டிமீட்டராக உள்ள ஒரு சதுரத்தில், அதுவும் இலகுவான கேள்விதான் நினைக்கிறேன். 100 சென்டிமீட்டராக உள்ள ஒரு சதுரத்தின் 80, அப்போ ஒரு சதுரம் 100க்கு 100 ஒரு சதுரம். 100 100 சென்டிமீட்டர் தானே. 100க்கு 100 ஒரு சதுரம். 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சதுரத்துல 80 சென்டிமீட்டர் நீளமும் 75 சென்டிமீட்டர் அகலம். அப்ப இப்படி ஒன்றை வெட்டுறோம். அதாவது 80 சென்டிமீட்டரும் 75 சென்டிமீட்டரும் உள்ள ஒரு சதுரத்தை அகலமும் உள்ள ஒரு செவ்வகத்தை வெற்றி அகற்றம். தொடக்க சதுரத்தின் பரப்பளவு தொடர்பாக வெட்டி அகற்றப்பட்ட செவ்வகத்தின் பரப்பளவு. தொடக்க சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? 100க்கு 100. 100க்கு 100 தானே. அஹ் அதுல இதுல பரப்பளவு என்ன? 80க்கு 75. அதுல எத்தனை வீதம் கேட்காங்க. ஆகவே 100க்கு 100ன் இதின் விகிதம் என்ன? 100 வீதம். விளங்குதா? எப்படி போட்டேன்னு விளங்கிட்டேன். எப்படி போட்டேன்னு விளங்கிட்டீங்கடா என்ன செஞ்சிடலாம். அப்ப நான் இதை எப்படி போட்டேன்னு விளங்கிட்டீங்கன்னா நம்ம விடைக்கு போய் தரலாம். எப்படி? 100க்கு 100, 80க்கு 75. அப்ப இது ஆரம்ப சதுரம். 100க்கு 100 அதுல விகிதம் கேட்டா 75. ஆக 100ஆல சுருக்குனா 100ஆல சுருக்கையில 25ஆல சுருக்கும் 4 முறை. 25ஆல சுருக்குனா 3 முறை. ஒரு முறை. இது 4ஆல சுருக்குனா 20 முறை. அப்ப இந்த 100ஐயும் வெட்டி விட்டுறலாம். ஆகவே 20 3 60 வீதம். இல்லைங்கிட்டா? ஆகவே நான் 20வது கேள்வி. ஆகவே நாம் 20வது வினா வரையும் செய்திருக்கோம். மீதம் இருக்கிற வினாக்களை ஏழுமான அளவுக்கு எக்ஸாமுக்கு முதல் செய்ய முயற்சி செய்கிறேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இலவாக வரும். இல்லாட்டி எந்தெந்த வீடியோ போடுறேன்னு விளங்காது. சரி பிள்ளைகளா, அப்போ இதோட நாம இதை முடிச்சுக்கொள்வோம். நல்லபடியாக எக்ஸாமை செய்யுங்க. எக்ஸாமுக்கு முதல் கிடைச்சிச்சுன்னா எல்லாம் மிகுதி இருக்கிற அனைத்து வினாக்களையும்
செய்து விடுறேன். அதாவது ஆஹ் மிகுதிருக்கிற வினாக்கள் 20க்கு பிறகு வரக்கூடிய வினாக்கள் ஒரு சும்மா நார்மலான, அதாவது தொடர்ச்சியாக அதே மாதிரி இந்த மணிக்குழு கேள்வி எல்லாம் முதல் வந்திருக்கு. ஆகவே முதல் உள்ள பேப்பர்லயே நான் இதை எப்படி பாக்குறேன்னு செய்திருக்கேன். சரியா? சும்மா கணக்காக பார்த்தா 28வது கேள்வியை பாருங்க. வரிப்படத்தில் தரப்பட்டுள்ள கோலத்தை பயன்படுத்தி பின்வரும் எது தோட்டத்தை வகிக்கும். அப்ப சதுரமுகி எப்படி நாம அயல் பக்கங்கள் பார்க்கிறேன்னு படிச்சிருக்கோம். அதே போல நாம இதை சும்மா சாதாரணமா பாக்குறதுனால பார்க்கலாம். இந்த ஒத்தை புள்ளிய வச்சா இதுக்கு இது அயற்பக்கம், இதுக்கு இது அயற்பக்கம், இதுக்கு அயற்பக்கம், இது எதிர்ப்பக்கம். ஆனா நாம இதை எப்படி பாக்குற, இப்ப சதுரமுகியில எது அயற்பக்கம் எப்படி இலகுவாக பாக்குற என்றதும் நாம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு தனி வீடியோ சதுரமுகியில ஐக்கியூல போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கேள்வி வர முடியலையே. ஆகவே எல்லாத்துக்கும் என்ன உபயோகமாக ஆகிக்கொள்ளும். அப்படி இல்லாதவங்க இதை நாம என்ன செய்யலாம், வேற மாதிரி இலகுவா சும்மா நோமலாவும் பார்த்துக்கலாம். ஆனா அதை பார்க்கறது உங்களுக்கும் எல்லா கேள்வியும் செய்யறதுக்குரிய ஒரு இதாக வரும். அதே மாதிரி 29வது கேள்வியை பாருங்க, ஒரு பயோ கேள்வி. இவ்வாறான கேள்வியால் ஐக்குள்ள பொது அறிவு தான் குறைவு. ஆனாலும் பின்வருவதில் ஏதோ ஒரு இருபரிமாண உலகில் வாழும் அந்நியனில் பெரும்பாலும் காணப்படாதது எது இருக்காதுன்னு கேட்காங்க. மேக்சிமம் எது இருக்காது, இரு பரிமாணத்துல வர்றேன்டா எது இருக்காது, வன்கூட்டு தொகுதி இருக்காது. என்ன செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஒரு பயோ சம்பந்தப்பட்ட கேள்வி. மேக்சிமம் எலும்பு இருக்காது. சரியா? அப்ப 5வது விட என்னைக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஆகவே இப்படி இதுக்கு பிறகு வரக்கூடிய கேள்விகள் சும்மா இத தமிழ் வினாக்கள் மாதிரி இதை வாசித்து என விடை அளிக்கக்கூடிய வினாக்கள். ஆகவே நம்ம கணக்கு செய்து பார்த்து எடுக்கிற வினாக்களை விட நார்மலான வினாக்கள் வந்திருக்கு இல்லையா? ஆகவே இதை செய்து கொள்ளுங்க. முக்கியமாக இதுல உங்களுக்கு விளங்கல இந்த 50 இந்த 40 50 கேள்விக்குள்ளேயும் முக்கியமாக எந்த கேள்வி விளங்கல என்று நீங்க கொமாண்ட்ல போடுங்க. அந்த கேள்வியை மட்டும் செய்ய பார்ப்போம். என்ன 30 கேள்வி இருக்குன்னா என்ன அது எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு முதல் செய்து போடுவது என்பது சாத்தியம் குறைவு. ஆகவே உங்களுக்கு விளங்காத வினாக்களை நீங்க நம்பர்களை போடுங்க. ஏழுமானாலோ அதை செய்து கொள்வோம். சரியா? மேக்சிமம் 21 22 30 வரையான கேள்விகளுக்கு நான் அடுத்த அடுத்த வீடியோ சாலா கிடைச்சா போடுறேன். என்ன அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலான கேள்விகள் தானே. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கேள்விகளையும் கிடைத்தா போடுவோம். இல்லாட்டி மிஸ் ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நல்லபடியாக எக்ஸாமை செய்து கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன்.